ஹலோ. என்னாச்சு? அம்மா போன் எடுத்துட்டாங்க. அவங்ககிட்ட பேச சொன்னியானே. வேண்டாம், நான் இன்னொரு நம்பர் ட்ரை பண்றேன். ஹலோ. மறுபடியும் அம்மா தான் எடுத்துட்டாங்க. இத பாருங்க, அவ மத்தியானம் 4 மணிக்கு கரெக்டா பிராட்வே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவா. என்னோட 2 காரையும் எடுத்துட்டு போங்க. வேணும்னா ராம்குமார் காரையும் எடுத்துக்குங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அவங்கள ஜாகிரதையா ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு வாங்க. எனக்கு கையும் ஓடல, கார் ஓடல. எப்படியும் இந்த நிச்சயத்தை நல்லபடியா நடத்தி தர வேண்டியது உங்க பொறுப்பு. ஹலோ. என்னங்க ஆச்சு? எல்லாமே கையை மீறி போயிடுச்சு. எனக்கு தலையை சுத்தது. என்ன சொன்னீங்க? உங்களுக்கு தலையை சுத்துது இல்ல? வெரி குட். உங்களுக்கு தலையை மட்டும் சுத்தல, வயத்தையும் புரட்டுது. அங்க நிச்சயதார்த்தம் நிக்குது. கம் வித் மீ. வேலூர் லாஸ்பேட்டை குப்புராஜ முதலியார் மகனும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்க முதலியாருமாகிய நான், சோழிங்கபுரம் நரசிம்ம முதலியார் பையனும், நிலக்கோட்டை கிராமம் தெற்கு கோட்டை 1.5 காணி நில அதிபதி பாலகிருஷ்ண முதலியார் ஆகிய நான் என் பையனை என் பெண்ணுக்கு மணமுடிக்க பெரியவங்க ஆசீர்வாதத்தோட இன்னி தேதிக்கு வாக்குவத்துல மாத்திக்கிறோம். முதல்ல நீங்க கொடுங்க. கொஞ்சம் நிறுத்துங்க. டாக்டர், இந்த நிச்சயதாம்பூலம் நடக்க வேண்டிய அவசியமே இல்லை யுவர் ஆனர். என்னையா சொல்ற? உங்க மருமக உமா இப்ப முழுகாம இருக்கா. உண்மையாவ சொல்றீங்க? இப்பதான் 1/2 மணி முன்னாடி உமா மயக்கம் போட்டு விழுந்தா. கூட்டு அனுப்பிச்சாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். டெஸ்ட்ல அவ பாஸ் ஆயிட்டா. நீங்க பாட்டியாக போறீங்க. ராஜாத்தி, என் தங்கமே, எனக்கு மட்டும் உன் மேல பகையா? என் சொத்தை உன் பயத்துல வச்சுக்கிட்டு எனக்கு தராம இருந்துட்டேடி பாவி. இப்பவே கிளம்பினா சோழிங்கபுரத்துக்கு 4:30 மணிக்கு பஸ் இருக்கு. புடிச்சிடலாங்க. என்னங்க என்னங்க, மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி எல்லா கோயிலுக்கு விசேஷ அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. சொல்லுங்க. ராம்குமார், ராம்குமார், உடனே 1000 ஏழை குழந்தைகளுக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு போட ஏற்பாடு பண்ணுடா. ஆமாண்டா. கற்பகம், கற்பகம், ஆமா கற்பகம், 108 சுமங்கலிகளுக்கு புடவை வைக்க எடுக்கணும். டிரைவரை வண்டி எடுக்க சொல்லுமா? சொல்லு. என்ன நின்றுட்டு இருக்கீங்க? என் குடும்பத்துக்கு போங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. வெல்கம். இந்த 3 மாசமா நீ உன் தங்கச்சி வீட்டுல இருந்த. இந்த 3 மாசமும் நான் உங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு இருந்தாலும் எனக்கும் என் மனைவிக்கும் நடுவுல உடல் உறவு கிடையாது. ஆனா அவன் கர்ப்பம்னு நீங்க சொல்றீங்க. அது எப்படி? மிஸ்டர் ராம்குமார், என் மனைவிய சீதைக்கும் மேல நம்புறேன் சார். டாக்டர் சார், நீங்க சொன்னதால எங்க அப்பாவும் அம்மாவும் உங்க பொய்ய அப்படியே உண்மை நம்பிட்டாங்க. ஆனா நான் நம்ப முடியாது. என்ன அவன் புருஷன் சார். 3 மாசம் கழிச்சு அவ வயிறு வீங்கி ஆகணுமே, அப்ப என்ன போய் சொல்ல போறீங்க? வயத்துல என்னடி தலகாணியா வச்சு கட்டிக்க போற? இந்த நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்த இந்த பொய்ய தவிர எனக்கு வேற வழி தெரியும். இது நிச்சயதார்த்தமா இல்லாம கல்யாணமாவே இருந்தாலும் என் புருஷன் என்ன தவிர ஒருத்திக்கு தாலி கட்ட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீ அந்த வீட்டுல இருந்திருப்பேன் நான் எதிர்பார்த்தேன். இட் இஸ் ஆல் ரைட். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நீ பிரச்சனைகளுக்கு முடிவு காணல. ஒரு 3 மாசம் போஸ்ட்போன் பண்ணிருக்க. தட்ஸ் ஆல். இந்த 3 மாசம் என்னுடைய அம்மா உனக்கு ஒரு அம்பிகையா இருந்து பணிபுரிய போற. ஆனா 3 மாசம் கழிச்சு அவளே ஒரு மகா காளியா உருமாற போறாளே, அப்ப அவளுடைய ஆவேசத்தை தாங்கக்கூடிய சக்தி இந்த உலகத்துல யாருக்குமே இருக்க முடியாது. We will cross the bridge when we come near it. என்னடா பசங்களா, நவராத்திரி குழு மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படியில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இன்னும் இல்லடா கண்ணா. அப்பா, இன்னைக்கு ராத்திரி பூவாவுக்கு லாட்டரியா? ஏண்டா? அம்மா கோவமா இருக்காங்க, அதனால அம்மா சமைக்கவே இல்ல. ஆமா, சாப்பாடு போடு. உன்னை தாண்டி சாப்பாடு போடு.
ஏண்டி கூப்பிடுறது கால வேலை? ஏண்டா ஜஸ்டிஸ் விட்டு நிச்சயதார்த்தத்துல சாப்பிடலையா? ஓஹோ, நிச்சயதார்த்தம் நின்னு போனதால சாப்பாடு கூட போடலையா? ஜஸ்டிஸ் மருமக மாசலாமணி எதேச்சா இந்த பக்கம் வந்தான். அவன் மூலமா தான் நிச்சயதார்த்தம் நின்னு போன விஷயத்தையும் உமா முழுகாம இருக்காளாமே அந்த விஷயத்தையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். மாசிலாமணி சொல்ல வேண்டியிருக்கு. ஆச்சரியமா இருக்குப்பா. 3 மாசமா நம்ம வீட்டுல தான் இருந்திருக்கா. காலையில சமையலுக்கு கூட காய்கறி நான் தான் வாங்கி கொடுத்தேன். அப்ப கூட கர்ப்பம்னு சொல்லல. மானத்துல இருந்து குழந்தை வந்து திடீர்னு வயத்துல குதிச்சுச்சா. அர்ஜென்ட்டா டெலிபோன் பண்ணிட்டு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு உமா போன. நீ அவ கூட துணைக்கு போன. ஆனா 3 மணி நேரம் கழிச்சு வந்து மாசலாமணி சொல்றான் அவ கர்ப்பம்னு. எனக்கு வயத்தை புரட்டுது, வாந்தி வருது. ஜிஞ்சர் லெமன் சாப்பிட்டு வரேன். என்னாச்சு? என்னடியாச்சு? என்னடியாச்சு உனக்கு? 13 வருஷமா அங்க ஏற்படல. ஆனா 3 மாசத்துல இங்க வந்த உடனே என்கிட்ட கூட மறைச்சு கர்ப்பம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, வார்த்தையில குட்டினா அள்ள முடியாது. பணத்தை குட்டினா அள்ளிட வார்த்தைகளை குட்டாது. உன் கேள்விக்கு ஒரே வார்த்தையில பதில் சொல்றேன். உங்க அக்கா ஒரு சீதடி. அந்த சீதை அயோத்தியில கர்ப்பமா இருந்தா எனக்கு எங்க சந்தேகம்? அசோகவனத்துல வந்து கர்ப்பமா இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ. கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ தேங்க்யூ. என்ன 2 பேரும் ஜோடியா? எங்க சித்தி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. வெரி குட். எப்படி? மனசுல இருந்தா காதல சொன்னோம், சம்மதிக்கல. வயித்துல இருக்கிற விஷயத்த சொன்னோம், வேற வழி இல்ல, சம்மதிச்சிட்டாங்க. உள்ள போக நான் வரேன். ஓகே, தேங்க்யூ. ஹாய். கார்பரேஷன் ஸ்கூல்ல இருந்து பிக்னிக் கூட்டிக்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. என்னம்மா தனியா வந்து உட்காந்துட்டு? எல்லாத்தையும் நீதானே கவனிக்கணும். என்னால முடியல, உடம்பு சரியில்லை. சரிம்மா. கட்டமா? Cigarette smoking is injurious to her. என்னங்க விஷயம் புரியாம உமா நிஜமாவே கர்ப்பமா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு ஜஸ்டிஸ் வைஃப் பாட சொல்றாங்க. சந்தேகமே வரக்கூடாது. பேசாம பாடிடு. பாவம் உனக்கும் வேற யாரும் சான்ஸ் தர போறாங்க. உன்னை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு ஜனகன மன அதிநாயக ஜெயகன்னு பாடினேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு கண்மணி பூங்கா கண்மணி பூங்கா பொன்மணி தொட்டில் போட்டிருக்கு. கண்மணி பூங்கா கண்மணி பூங்கா பொன்மணி தொட்டில் போட்டிருக்கு. இங்கு கதாநாயகன் கதாநாயகி கண்கள் உன்னை எதிர்பார்த்திருக்கு. இங்கு கதாநாயகன் கதாநாயகி கண்கள் உன்னை எதிர்பார்த்திருக்கு. அந்நாள் போட்ட இல்லற தோட்டம் இந்நாள் தானே பூத்திருக்கு. அந்நாள் போட்ட இல்லற தோட்டம் இந்நாள் தானே பூத்திருக்கு. உன்னை தாலாட்டவும் சீராட்டவும் 1000 பாடல் காத்திருக்கு. வாழ்க வாழ்கவே தாயும் சேயும் வாழ்க வாழ்கவே. வாழ்க வாழ்கவே தாயும் சேயும் வாழ்க வாழ்கவே. எப்போது சிப்பி திறந்து எவ்வாறு முத்து பிறக்கும் அப்போது என்ன நடக்கும் அக்னி பரிச்சயம்மா. இப்போதும் காத்து கிடக்க அப்பாவும் நானும் இருக்க தப்பாமல் பிள்ளை பிறக்கும் தெய்வம் கைவிடுமா. எங்கள் மனதினி உங்கள் கவலைதான், பிள்ளை பிறக்கணும் தெய்வ செயலில்தான். இந்த மருமகள் உங்கள் நிழலில்தான், தப்பி பிழைக்கணும் இந்த சுழலில்தான். வாழ்க வாழ்கவே தாயும் சேயும் வாழ்க வாழ்கவே. வாழ்க வாழ்கவே தாயும் சேயும் வாழ்க வாழ்கவே.
ஆண்டாண்டு பிள்ளைகள் பெற்று வேண்டாமோ என்று அழுத்து நின்றாடி தெருவில் நிற்கும் ஜன்மமும் சில உண்டு. தாயாக அவசரமில்லை, தாலாட்ட ஆசையும் இல்லை, ஆனாலும் அன்னையராகும் கண்ணியர் சிலருண்டு. வந்து பிறப்பது பெண்ணாயிருக்கலாம், மீசை முளைக்கும் ஆணாயிருக்கலாம், அந்த முடிவுகள் நாளை தெரியலாம். நாளை தெரிந்த பின் நாமும் பேசலாம். வாழ்க வாழ்கவே தாயும் சேயும் வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே தாயும் சேயும் வாழ்க வாழ்கவே. கண்மணி பூங்கா கண்மணி பூங்கா பொன்மணி தொட்டில் போட்டிருக்கு. இங்கு கதாநாயகன் கதாநாயகி கண்கள் உன்னை எதிர்பார்த்திருக்கு. அந்நாள் போட்ட இல்லற தோட்டம் இந்நாள் தானே பூத்திருக்கு. உன்னை தாலாட்டவும் சீராட்டவும் ஆயிரம் பாடல் காத்திருக்கு. இங்கு பேரன் பிறந்து பாட்டி முகத்தில் எட்டி உதைப்பான் பாரம்மா, அவனை தட்டி கேட்பது யாரம்மா? வாழ்க வாழ்கவே தாயும் சேயும் வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே தாயும் சேயும் வாழ்க வாழ்கவே. என்னங்க, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. சொல்லு. உமா ரொம்ப நாள் கழிச்சு முழுகாம இருக்கா. ஆ, எந்த மாசத்துல என்ன நடக்குமோ எனக்கே தெரியல. என் உடம்புதான் இப்படி இருக்கே தவிர நாளைக்கே அவளுக்கு எடுப்பு வெளினா எனக்கு வேர்த்து கொட்டிடும். நான் தான் ரிட்டையர் ஆயிட்டானே, நான் தொடச்சு விடுறேன். ஆமா, பிள்ளை இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடுறீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், நாளைக்கே பேரம் பிறந்துட்டா உங்க விளையாட்டை யார் சட்டை பண்ண போறா? அது இருக்கட்டும். என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்க, என்னது? ரமாவும் அவ குழந்தைகளும் கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல தங்கினா என்ன? உமாவுக்கும் பேச்சு துணையா இருக்கும், எனக்கும் தைரியமா இருக்கும். ஏண்டே, அவ புருஷனுக்கு சம்மதிக்கணுமே. நான் சொன்னா ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. ஆ. அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறது? கார்ல போயிட்டு போகுது. ஆ. ஏண்டே, அந்த வீட்டுல ஒரு கிழவர் இருக்காரா? இந்த கிழவனுக்கு கம்பெனி. சரி, கேட்டு பாரு. நில்லடி. கணவன் அனாவசியமா சந்தேகிக்கிற எந்த பொண்ணு உருட்டுதான் சரித்திரமே கிடையாதுரி. புருஷங்காரன் தப்பே செஞ்சாலும் என் புருஷன் தப்பே செய்ய மாட்டார்னு அவனையே தெய்வமா நினைக்கிற பொம்பளையை தாண்டி எந்த புருஷனும் விரும்புவான்? பொட்டி எடுத்துக்கிட்டு போற பொம்பளைய கைய பிடிச்சு தடுக்க உன் புருஷன் பேடி இல்லடி, 6 குழந்தைகளுக்கு அப்பன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன், உன் புருஷனும் தப்பு செய்யல, உங்க அக்காவும் தப்பு செய்யல. நீதிபதி வீட்டுல நடக்க இருந்த நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்த உங்க அக்கா கர்ப்பம்னு ஒரு பொய்யை தாண்டி சொன்னோம். நீ உண்மையான பொம்பளையா இருந்தா, வெக்கமான ரோஷம் இருந்தா இப்ப வெளியே போடி முண்டோம். உண்மை சொல்லுறேன், அந்த நிச்சயதார்த்தத்தை தடுக்க நான் கற்பனை சொன்னதை போய்தான். அழுகிற குழந்தைக்கு மிட்டாய் கொடுப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா குழந்தைக்காக அழுகிற எனக்கே மிட்டாய் கொடுத்துட்டு அவன் பொண்டாட்டி. இன்னைக்கு சாயந்தரமே இன்னொரு பொண்ணை பார்த்து உனக்கு முடிக்கல, என் பேர் திலகவதி இல்லை. என்னம்மா இவ்வளவு தூரம்? குடி முழுகி போச்சு, கூட வாங்க.
இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு காண போறேன். தள்ளு நீ. காலையில இருந்து 10-15 இடம் பார்த்தாச்சு. உங்க பொண்ணத்தான் பிடிச்சிருக்கு. 2ஆம் தாரம் தான். சம்மதமா? அதனால என்னம்மா இன்னைக்கு எல்லாம் இருந்தாலும் பையனுக்கு 35 வயசு தானே ஆகுது. பாக்கு வெத்தலை மாத்த சாயந்தரமே வீட்டுக்கு வந்துடுறோம். எங்க வீட்டு பொண்ணு கொடுத்து வச்சோம்மா. அப்புறம் என்ன? ஹலோ, தர்மலிங்கம் கேர். ஆஹா. ஆ? 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 திலகம், நம்ம பையன் நம்ம தலையில கள்ள தூக்கி போட்டாண்டி. நீங்க கொடுங்க. ஹலோ ஹலோ, நான் தான் திலகம் பேசுறேன். டாக்டரா? அந்த லாஸ்ட் நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? ஆமா. டாக்டர், என்னென்னமா பண்ண சொல்ற? எனக்கும் வேற வழியே தெரியல. உன் புருஷன் இன்னைக்கு மத்தியானம் இங்க வந்திருந்தான். டாக்டர், நீங்க என் மனைவி கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொன்ன போய் 3 மாசம் கழிச்சு தான் விஸ்வரூபம் எடுக்கும் நான் நினைச்சேன். பட் மை பேட் லக், அது இன்னைக்கு கடத்தால விஸ்வரூபம் எடுத்துருச்சு. எங்க அம்மா அங்க ஏற்கனவே பத்திரகாளியா ஒரு மாதிரி நிக்கிறாங்க. எப்படி இன்னைக்கு சாயந்தரம் ஒரு பொண்ணை எனக்கு பாக்குவத்துல மாத்த தயாரா ஏற்பாடு பண்ண போறாங்க. பட் ஐ லைக் உமா. ஐ லவ் உமா. உமாவை தவிர இன்னொரு பெண்ணை இந்த ஜென்மத்துல என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா என்னுடைய அம்மாவுடைய ஆசைகளுக்கு நான் முடிவு கட்டியாகணும். உமாவுக்கு இந்த நரகத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைச்சாகணும். எனக்கு ஒரே ஒரு வழிதான் தோணிச்சு. உமா மறுபடியா இருக்காங்கிற காரணத்தினால்தான் எனக்கு இந்த வழி தோணிச்சு. இந்த ஜென்மத்தில் அவளுக்கு குழந்தையே பிறக்காது அப்படிங்கிற காரணத்தினால்தான் எனக்கு இந்த வழி தோணிச்சு. என்ன வழி? குடும்ப கட்டுப்பாடு. டாக்டர், பிளீஸ். யோசிச்சு பார்த்தேன். அவனுக்கும் அவனால குழந்தை உற்பத்தி பண்ண முடியாதுங்கிற உண்மை தெரியக்கூடாது. அதே நேரத்துல 2ஆம் கல்யாணம்ங்கிற பேர்ல இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் பாழாடக்கூடாது. ஒரு நிமிஷம் டாக்டருங்கிறத மறந்தேன், மனுஷங்கிறத நினைச்சேன். அவனுக்கு இந்த அறுவை சிகிச்சை பண்றது தப்பு இல்லைன்னு தோணுச்சு, பண்ணிட்டேன். என் புருஷன் பண்ணது தொழில் தர்மமா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்ல உமா. இன்னும் 2 நாள்ல உன் புருஷனை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. உங்க தாம்பத்திய உறவுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனா உன் மனசை அரைச்சிட்டு இருந்த உண்மைக்கு என் கணவர் சாவமணி அடிச்சிட்டார். தன் குறை என்னன்னு தெரியாம உன் புருஷன் எடுத்த இந்த முடிவால அவர் உனக்காக ஒரு பெரிய தியாகமே பண்ணிருக்காரு. நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். போய் பாருடி.